இஸ்லாம் என்ன தெரியுமா செய்யுது? முழுக்க முழுக்க ஒரு ஆண் பெண்ணாதான் சிறப்பிக்கப்படுறாங்க. அப்பா நீ உலகமே கூப்பிட்டு உன்னை வச்சு அவார்டு கொடுத்தாலும் நீ சிறந்தவன் தான் இல்ல. உன் மனைவி உன்னை சிறந்தவன் சொன்னாதான் நீ மனிதர்களே சிறந்தவனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். இஸ்லாம் குழந்தைகளை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, அதுதான் முக்கியம். எப்படி பழமைவாதிகள் சொல்றாங்களே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு, அந்த மாதிரி தானே இருக்கு. அப்போ இஸ்லாம் ஒரு கட்டத்துக்குள்ள பெண்களை வந்து முடக்குதா? ஒரு பெண் நம்முடைய சொந்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துறதுதான் பெண் உரிமையா? சொல்லுங்க பாப்போம். பெண் உரிமையா என்ன ஒருத்தன் தவறா பார்க்கிறான், என்கிட்ட தவறா ஒருத்தன் பேசுறான்னா அந்த இடத்துல அந்த ரியாக்ஷனை காட்டுறதும் பெண் உரிமை. கையை எடுத்து செருப்படுத்து அடிக்கிறது கூட பெண் உரிமை தான். ஏன்னா ஒருத்தர் ஆபாசமான வார்த்தைகளை சொல்றான்னா அதை எப்படி தாண்டி கொண்டு வர முடியும்? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி தலைக்கும் இவ்வையகம் அப்படின்றத பாரதியாருடைய புதுமை பெண் தத்துவம் நமக்கு சொல்லுது. அப்போ ஆணும் பெண்ணும் சமம்தான். சரி, இப்படி பெண்ணியம் பேசி எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது? ஒரு நூற்றாண்டே ஆயிடுச்சு. ஆனா இன்றளவு பாருங்க, இஸ்ரோ போன்ற முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய இடத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க? விரல்வெட்டி எண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆண் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணியம் பேசக்கூடியவங்க, பெண் சுதந்திரம் பேசக்கூடியவங்க இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை கொண்டு போய் நிறுத்துறாங்களா? அவங்க கொண்டு போய் அந்த பெண்களை உட்கார வைக்கிறாங்களா? இல்லையே. ஆனா ரசூல்லா தன்னுடைய கடைசி உரையிலையும் கூட பெண்களை நினைவு வைத்துக் கொண்டு அந்த வார்த்தை சொல்றாங்க. ஆண்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்களே இது மாதிரி ஒரு ஆம்பளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நான் இல்லதான் நீ நிக்கணும், அடிச்சா நீ அடி வாங்கிக்கணும், உதச்சா எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ஆனா அசிங்கப்படுத்துவேன், உன்னை நான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமைத்தனம் செய்து அவர்களிடத்தில் மோசமான வன்முறை செய்வது இஸ்லாம் முற்றிலுமாக அதற்கு எதிரான ஒரு மார்க்கம். பெண் அப்படியே ஒரு வைரமா தூக்கி ஒசத்தி வச்சிருக்கு. இது இல்லையா ஒரு சுதந்திரம்? இப்போ இன்னைக்கு திடீர் மரணங்கள் அதிகமாயிடுச்சு. ஒரு ஆண் தான் ஒரு குடும்பத்தை வந்து கவனிக்கிறாரு, திடீர்னு வந்து மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு அந்த குடும்பம் என்ன செய்யும்? அதை நம்ம யோசிக்கணும்ல. இன்னைக்குதான் வந்து பெண்கள் தான் சமையல்ல வல்லுநர்கள் ஆச்சு. கிளவுட் கிச்சன்லாம் அதிகமாயிடுச்சு. வீட்டுல இருந்தே நாங்க வந்து என்ன செய்யறோம், சமைச்சு தரோம் அப்படின்னா அப்படி கூட பொருளாதாரத்தை திரட்டக்கூடாதா? சுய தொழில் கூட செய்யக்கூடாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக அறிவித்திருக்கும் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தின் ஒரு அங்கமான ஜூலை மாதத்தின் செயல் திட்டமான பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக இயங்கி வரும் அல்பைனா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகத்தின் கலந்துரையாடல் ஆரம்பமாக இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது ஆண்தான் அப்படின்றது ஆண் ஆதிக்கமா அல்லது பெண் சுதந்திரமா என்பதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி உலக அளவில் பல பகுதியிலையும் பல அந்த விவாத மேடைகள்லையும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம், பெண்ணுரிமை தான். பெண்ணுரிமை தொடர்பாக பல இடங்களில் வந்து பல விவாத மேடைகளில் பேசப்படுது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் 1917 இந்த பிரச்சாரம் வந்து தீவிரமடையுது. அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெண்மணிகளால் WLA உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்போது இந்த இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்வி உரிமை, வாக்குரிமை இது எல்லாமே வேணும் அப்படின்றத மக்கள் மத்தியில் வலியுறுத்துது, பல போராட்டங்களை நடத்துது. அதுக்கடுத்து 1925 பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுரிமை தொடர்பான ஒரு கருத்தாக்கத்தை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போய் பெண்களுக்கு அரசியலில், வேலை வாய்ப்பில், இந்த மாதிரி கல்வியில், அப்புறம் வாக்குரிமை எல்லாத்துலேயுமே வந்து சம உரிமை வேணும். எப்படி ஒரு ஆண் வந்து எல்லா உரிமைகளையும் பெறானோ அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் இந்த உரிமைகள் எல்லாமே வேணும் அப்படின்றத இந்த பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் மக்கள் மத்தியில் இந்த தீவிர பிரச்சாரத்தை வந்து கொண்டுட்டு போகுது. அப்போ ஆணும் பெண்ணும் சமந்தான். இவங்களுடைய கருத்து எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணை விட பெண் உயர்ந்தவள் அப்படின்றத சொல்லலை, அல்லது ஆணுக்கு எதிரானவள் அப்படின்றத சொல்லலை. ஆணும் பெண்ணும் சமந்தான். அதே மாதிரி தான் பாரதியாருடைய புதுமை பெண் திட்டம் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி தலைக்கும் இவ்வையகம் அப்படின்றத பாரதியாருடைய புதுமை பெண் தத்துவம் நமக்கு சொல்லுது. அப்போ ஆணும் பெண்ணும் சமந்தான். ஆண் எப்படி ஒரு வேலைக்கு வந்து போய் அவன் வந்து பொருளாதாரத்தை வந்து திரட்டினானோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் என்ன செய்யணும், வெளியில் வேலைக்கு போகணும், எல்லா உரிமைகளையும் பெறணும் அப்படின்றத வந்து இவங்களுடைய கருத்தாக வந்து
இருந்துச்சு, இப்படிதானே? அப்போது ஒரு பெண் அப்படின்றவ குடும்பம் குழந்தைன்னு முடங்கிடக்கூடாது. இவங்க வந்து அந்த குடும்பம் குழந்தைன்ற அந்த ஒரு கூட்டை உடைச்சிட்டு வரணும். அப்போ தான் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறான்னா சுதந்திரம் அடைகிறா. அது வரைக்கும் ஆணுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் ஒரு பெண் வந்து இருக்கிறதா இவங்க இந்த ஃபெமினிசம் பேசுகிறாங்க இல்லையா, இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அதுதான் நமக்கு வந்து தெரிவிக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 1925 பல தலைவர்கள் மூலமாக போராடி பல புரட்சியெல்லாம் செஞ்சு பல போராட்டங்கள் எல்லாம் நிகழ்த்தி அதற்கு பிறகுதான் பெண்ணுரிமை கிடைத்ததா சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்ப அந்த பெண்ணுரிமையை பெறுவதற்கே பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நடந்த ஒரு 100 ஆண்டுகள் இருக்குமா? ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் எப்படியானது? காட்டுமிராண்டித்தனமான நாகரீகம் வளர்வதற்கு முன்பே ரொம்ப மோசமான மனிதர்களாக அவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு உயிராவே மதிச்சது கிடையாது. உயிரோடு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைய புதைக்கிறாங்க உயிரோடையே. இதை எப்படி ரசூல்லா வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா இறை வசனத்தை கொண்டு எதிர்க்கிறாங்க. இதழ் மஊதத்து சுயிலத் பி ஐத் அப்படின்னு குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டாலும் மறுமையில நீங்க எல்லாம் விசாரிக்கப்படுவீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கையை சொல்லி ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, ஒரு குழந்தைய உயிரோடு புதைச்ச ஒரு சமுதாயத்தை இந்த எச்சரிக்கை மூலமாக அவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமையை காலில் போட்டு மிதிச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எவ்வளவு பெண் சுதந்திரம் பேசுறாங்க. இன்றளவிலும் ஒரு பெரிய ஒரு சட்டமாக என்ன ஏற்றப்படுது அப்படின்னா ஒரு குழந்தை, ஒரு கருவுல இருக்க குழந்தை என்ன ஆணா பெண்ணா அப்படின்ற ஒரு பாலினத்தை கண்டுபிடிச்சா சட்ட ரீதியான தப்புன்னு சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது? ஏன்னா அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சுன்னு தெரிஞ்சா கொலை பண்ணிடுறாங்க, அந்த சிசுவை அழிச்சிடுறாங்க. இது வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டாலும் கூட மறைமுகமாக இது போன்ற பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அது வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தோம்னா இவங்க பெண்ணுரிமைன்னு பேசுறாங்கல்ல, இன்ற அளவிலும் பெண்களை கோவில்களுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது. வழிபாட்டு தலங்களுக்குள்ள பெண்களுக்கு அனுமதி இல்லாம இருக்கு. பெண்களுக்கு இயற்கையா ஏற்படக்கூடிய ஒரு மாதவிடாயை கூட இத எப்படி கொண்டு வராங்கன்னா தீட்டு போல கொண்டு வராங்க, ஒரு அருவருப்பு, அசிங்கம். ஆனா இது போன்ற பல விஷயங்களை 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே அடியோடு இஸ்லாம் அழிச்சு பெண்ணுக்கான உரிமையும் பெண்ணுக்கான சிறப்பையும் பெண்ணுக்கு தேவையான அனைத்து விடுதலையும் கொடுத்துருச்சு. அதெல்லாம் நம்ம பேசினா பட்டியலிட்டு ஒரு தலைப்பாவே பேசலாம். அந்த அளவுக்கு நிறைய சலுகையும் சிறப்பும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. இஸ்லாம் வந்து அப்படியே நிறைய விஷயங்கள்ல வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்து இஸ்லாத்தின் மேல பொய்யான விமர்சனங்களை சொல்றதை நம்ம வாடிக்கையா பார்த்துட்டு தான் வரும். இது புதுசு கிடையாது. அப்படி அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல எதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாம் பெண் அடிமைத்தனம் செய்து பெண்களை அடிமையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றாங்க அப்படின்னா சூரத்துல் நிசால ஒரு வசனம் வருது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் அப்படின்ற ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை அவங்க எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ஆண்கள் தான் பெண்கள் நிர்வகிக்கணுமா, பெண் ஆணுக்கு கீழே அடிமையாக இருக்கணுமா, பெண்ணை அடிமைத்தனம் செய்யணுமா, ஆண் வந்து ஒரு அதிகாரம் கொண்டவனாக காட்டுறாங்க அப்படின்னு வந்து எடுத்து சொல்றாங்க. இப்ப இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு பெண்ணை ஒரு ஆண் நிர்வாகம் செய்வது ஒரு கொடுமையான அடிமைத்தனமான ஆதிக்கமான ஒரு செயலாக காட்டுறாங்க. உண்மையா அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா? அதுக்கு என்ன ஒரு பதில் நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா இந்த கருத்துக்கு மாற்றமான ஒண்ணுதான். குர்ஆன் வசனம் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை நிர்வகிக்க கூடியவர்கள் நல்லா சொல்றான். ஆனா அது அவங்க அர்த்தத்தை தப்பா புரிஞ்சிட்டு பேசுறாங்க. ஏன்னா ஆதிக்கம் அப்படின்ற வார்த்தைக்கும் நிர்வாகம் அப்படின்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆதிக்கம்னா என்ன? இப்ப உதாரணமா ஒரு யானை இருக்கு, அதனுடைய பாகர் என்ன செய்யறாருன்னா அத கூட்டிட்டு போறாரு, சவாரி ஏத்துறதுக்கு உட்காருன்னா அது உட்காரும், வாயில உணவு கொடுத்தாங்கன்னா ஆண் வாயை திறக்கும். இப்ப இத என்ன சொல்லலாம், இந்த பாகர் அதை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஆம்பளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நான் நில்லுனா நீ நிக்கணும், அடிச்சா நீ அடி வாங்கிக்கணும், உதைச்சா எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ஆனா அசிங்கப்படுத்துவேன், உன்னை நான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமைத்தனம் செய்து அவர்களிடத்தில் மோசமான வன்முறை செய்வதை இஸ்லாம் முற்றிலுமாக அதற்கு எதிரான ஒரு மார்க்கம். ஆனா இங்க அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான்? நிர்வாகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்.
இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு. உயிரினமும் அப்படிதான் இருக்கு. எறும்பு கூட்டுக்குள்ள என்ன நடக்குது? எறும்புடைய ராணி எறும்பு உள்ள குழந்தைங்கள்லாம் பாதுகாக்குது. வெளியில போய் ஒரு படை என்ன செய்யுது? உணவை தேடிட்டு வருது. இப்படி மனுஷங்க அவங்களுக்கு மேல வேலை HR இருப்பாரு, MD இருப்பாரு. இப்ப இத ஆதிக்கம் சொல்ல முடியுமா? இதை என்ன சொல்லுவோம்? ஒரு வேலை பகிர்வு, இது நிர்வாகம் அப்படி சொல்றோம்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். குடும்பம் அப்படின்றது ஒரு ஆளால இயக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒன்றோடு இணைந்து பயணிச்சாதான் அந்த குடும்பம் சீரா இயங்கும். உண்மைதானே? ஒரு கணவன் இருக்காரு, அவர் என்ன செய்யணும்னா, நீங்க வெளியில போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு பொருளாதாரத்தை எடுத்துட்டு வாங்க. மனைவியான உங்க வேலை என்னன்னா, அந்த பொருளாதாரத்தின் மூலியமா நீங்க வீட்டை பராமரிங்க. அப்போ ஒரு சமூகம் சீரா செயல்படும் அப்படின்னு ஒரு அழகான இது நிர்வாகவியலை இஸ்லாம் சொல்லித்தரு. நிறைய பெண்கள் நினைச்சுக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதே ஒரு அசிங்கமா நினைச்சுக்கிறாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ஈஸியான வேலையா சொல்லுங்க? ஒரு பெண் குழந்தைய பாதுகாக்கணும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய மாமியார் மாமனாரை பாத்துக்கணும், கணவன் வீட்டுல இருந்து வெளியில இருந்து வந்தாருன்னா அவருக்கு அன்பு காட்டி அரவணைக்கணும், அவருக்கு எல்லாத்தையும் செய்து உதவியாக இருக்கணும். குழந்தைகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாயை சுத்தி தான் என்ன செய்யுதுன்னா அந்த குடும்பமே சுழலு. இந்த தாய் இல்லைன்னா அந்த நிர்வாக வேலை மிகப்பெரிய அளவிற்கு அடிப்படுது. இது மிகப்பெரிய சுமைதான் ஒரு பெண்ணுக்கு. உனக்கு இதுவே போதுமா? நீ இதுக்கும் மீறி வெளியில போய் பொருளாதாரத்தை சம்பாரிச்சு ரெட்டிப்பு சுமை உனக்கு வேண்டாம் அப்படின்னு இஸ்லாம் பெண்ணை அவ்வளவு அழகா கண்ணியப்படுத்திருக்கு பாருங்களேன். அப்ப இதுதான் உண்மையிலேயே ஆதிக்கம் இல்லாமல் ஒரு பெண்ணிற்கு வழங்கப்பட்ட சலுகை, உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்லலாம். இஸ்லாம் பெண்களுக்கு வேலைக்கு போவேனா சலுகையை தான் வழங்கியிருக்கு அப்படின்றத சொல்றீங்க. அப்போ இந்த சலுகையை ஆண்கள் எடுத்துக்கட்டும், பெண்களாகிய நாங்க என்ன பண்றோம்? வேலைக்கு போறோம் அப்படின்னு ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க கேட்க மாட்டாங்களா? கேட்கதான் செய்யறாங்க. நிகழ்ச்சியில கூட நீங்க வீட்டுல இருங்க, நான் போய் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சம்பாரிச்சுட்டு தரேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் வானத்தை வில்லாம் வளைச்சிடுவேன், பூமியை உடைச்சு பூமிக்குள்ள போயிருவேன். இதெல்லாம் டைலாக் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும். யதார்த்தம் பாருங்க, ஒரு ஆண் யதார்த்தமா உடல்ல வலிமையாதான் படைக்கப்பட்டிருக்காங்க, அதை யாராலையும் மறுக்க முடியாது. மனதளவிலையும் அப்படித்தான். ஒரு பெண் மென்மையா படைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆம்பளை செய்யற வேலையை ஒரு பெண்ணால செய்ய முடியாது. இப்ப ஒரு ஆண் வெளியே போறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, எல்லா விதமான கஷ்ட சுமை வெயிலையும் நின்று வேலை பார்த்துட்டு வரத்த செய்யறாங்க. அதுல மேலதிகாரி என்ன செய்வார்? ப்ரெஷர் கொடுப்பாரு, என்னையா இதை ஒழுங்கா பாக்கலையாம. அதை வாங்கிட்டு மனசுல அப்படியே நம்மளா இருந்தா புளிங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்வாரு? சரி அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிரும் அப்படி நகர்ந்துருவாங்க. இப்படி அவங்க யதார்த்தமா படைக்கப்பட்டிருக்காங்க. அதே பெண்ஸ் உடைய பலவீனத்தை, அதாவது பெண் சுமக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஆணால செய்ய முடியாது. ஒரு பெண் குழந்தைய சுமக்குறாங்க, ஆம்பளையால சுமக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைங்களை பாத்துக்கோங்கன்னாலே அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார். எப்பா இனிமேல் உன் பிள்ளைய என்கிட்ட விட்டு நீயே பாத்துக்கோ. ஆமா, ஏன்? ஒரு பெண் யதார்த்தமாகவே குழந்தை குடும்பம் ரீதியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஒரு பெண் பிரசவிக்கும் போது எவ்வளவு வலியை சுமக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட பிரசவ வலி 20 எலும்பு உடைகிற அளவுக்கு உண்டான ஒரு வலியை ஒரு பெண் காண்றான்னு சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ்வும் சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வலஅத்துஹு குர்ஆ. ஒரு பெண் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஒரு குழந்தையை சுமக்குறா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்று எடுக்கிறாளே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி உள்ள ஒரு பெண் நான் வீட்டையே பார்த்துட்டு வேலைக்கு போவேன்னா, நிறைய பெண்கள் பாருங்களேன், குழந்தை பிறந்து ஒரு மாசம் கூட இருக்காது, தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லாக்டோஜன் ஃபர்ஸ்ட், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், அதுக்கு எப்படி ஒரு சத்து கிடைக்கும்? தவழ்ற வயசு ஒரு தாயோடைய சூட்டுல கருவறையில இருந்து இருந்த பிள்ளை வெளியில வந்தோன்னே எப்படி இருக்கும்? தாய் ஆண்டியே தான் இருக்கும், அம்மா காலை சுத்தியே இருக்கும். அதை கொண்டு போய் வேலைக்கு போறேன்னு எங்க கொண்டு போய் விட்டுறாங்க? கேர்டேக்கர்ல. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இதெல்லாம் நடக்குது. நீங்க சொல்றீங்க பெண்கள் உடல் அளவுல பலவீனமெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இன்னைக்கு பலசாலிகளான பெண்களை நம்ம பார்க்க தானே செய்யறோம். உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் பலசாலிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு போறாங்க, 100 கிலோ வெயிட் தூக்குறாங்க. இப்போ பலசாலியான பெண்களையும் நம்ம பார்க்க செய்யறோம். அப்போ உடல் அளவுலையும் பலசாலியா இருக்காங்க, மனதளவுலையும் எப்படி இருக்காங்க? பெண்கள் பலசாலியா இருக்காங்க. யூபியில நடந்த சம்பவம், காஸ்காச் பகுதியில் நடந்த சம்பவம். 27 வயது பெண்மணி என்னன்னா ஒரு சிறிய ரக பயிற்சி விமானத்துல ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பெண்மணி கெனாட் காதர் கான் அப்படின்றத அவங்களுடைய பெயர்.
அந்த பெண்மணி வந்து பயிற்சி எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு இந்த விமானம் வந்து தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்படுது. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுது, தாறுமாற அது வந்து என்ன செய்யுதுன்னா கீழே இறங்க பார்க்குது. நம்ம அதை என்ன செய்யணும், எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஏன்னா பொது வெளியில் விழுந்துருச்சுன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம இதை வயல்வெளியில் இறக்கிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்னா வயல்வெளியில் வந்து இறக்க பார்க்குறாங்க. அப்போது ஹை டென்ஷன் பவர் போகும் இல்லையா, லைனு கரண்ட் போகும் இல்லையா, அதில் வந்து முட்டி என்ன ஆயிடுது, அந்த விமானம் அப்படியே தலைகீழாக குப்புற கவுந்து விழுந்துருது. அதில் அவங்களுக்கு பலத்த காயம், முதுகுலலாம் காயம் ஏற்படுது. அப்போது இந்த மாதிரியும் சில பெண்கள் இருக்க தானே செய்கிறாங்க. சரியா, எந்த அளவுக்குனா மனதளவில் தைரியசாலிகளா, நம்மளுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, பொதுமக்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களே நம்ம பார்க்க தானே செய்கிறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சாதனை பெண்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்க செஞ்ச அந்த சாதனையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி சொன்னீங்க இல்லையா, ஒரு பெண் செஞ்சத அவ்வளவு பெருசா விளக்கமா அதை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம்ல. ஏன்னா 1000ல் 1ஆகத்தானே அது நடக்குது. கண்டிப்பா எல்லா இடங்கள்லயும் அப்படி எல்லா பெண்களாலையும் எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியாதுல்ல, விதிவிலக்கா இது இருக்குல்ல. எல்லா பெண்களாலையும் இப்படி தைரியமா, எல்லா பெண்களாலையும் இப்படியான ஒரு சூழலை வந்து சமாளிக்க முடியுமானா முடியாது. சரி, இப்படி பெண்ணியம் பேசி எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது, ஒரு நூற்றாண்டே ஆயிருச்சு. ஆனா இன்றளவிலும் பாருங்களேன், இஸ்ரோ போன்ற முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய இடத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஆண் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணியம் பேசக்கூடியவங்க, பெண் சுதந்திரம் பேசக்கூடியவங்க இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள்ல கொண்டு போய் நிறுத்துறாங்களா? அங்க கொண்டு போய் அந்த பெண்களை உட்கார வைக்கிறாங்களான்னு இல்லையே. நம்ம பெண்களை அதிகமா எங்க பாக்குறோம்? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா போக பொருளாவும் காட்சி பொருளாவும் நிறுத்தப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்மை போல, ஒரு அழகு பொம்மை போல சித்தரிச்சு நிப்பாட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் பார்த்தோம்னா ரிசப்ஷனிஸ்டா தேர்வு செய்யப்படுறாங்கல்ல, அவங்களுடைய உடை, அவங்க நிற்கக்கூடிய அந்த இடம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய பேச்சு முறை எல்லாமே பாத்தீங்கன்னா வெல்கம் ஃபேஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. எல்லா நிலையிலும் பொம்மை போல சிரிச்சுட்டே இருக்கணும். அவங்களுடைய எந்த ஆண் வந்து எந்த மாதிரியான பேச்சு பேசினாலும் கூட கோபத்தை வெளிப்படுத்தவே கூடாது, அவங்களுடைய உணர்ச்சியே வெளிப்படுத்திடக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் சிரிப்போம்னா எப்ப சிரிப்போம்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல சிரிப்போம், ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்ல சிரிப்போம். எல்லா நிலையிலும் சிரிச்சுட்டே இருங்கன்னா அது முடியாது இல்ல. அப்ப தன்னுடைய உணர்ச்சியவே கட்டுப்படுத்திக்கிட்டு சிரித்த முகத்தோடயே எல்லா நேரங்கள்லயும் வேலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு காட்சி பொருளா காட்டுறது இல்லையா? இன்னும் பார்க்க போனா காரு, பைக்குன்னு பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்ல வந்து அந்த காட்டுறாங்க, லான்ச்சிங் பண்றாங்க. இப்படி இந்த காருக்கும் பைக்குக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா அலங்காரத்தோடு பெண்கள் நிற்க வைப்பதை பார்க்கிறோம். அந்த தயாரிப்பை பத்தி ஏதோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா அது இல்ல, அதை பத்தியே தெரியாது. அது எதுக்காக லான்ச் பண்ணப்படுது, அதுல என்ன உள்ள இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியாது. ஆனா மார்க்கெட்டிங்காக அந்த பெண்கள் பக்கத்துல வந்து நிற்க வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு ஈர்ப்புக்காக வேண்டி ஒரு போக பொருளாக பெண்கள் மாற்றப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் சேனல்ல நியூஸ் வாசிக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? நமக்கான தகுதி தேவை. அந்த பெண்களுக்கு அந்த நியூஸ் சொல்லக்கூடிய, அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த திறமை தான் தேவை. திறமை தாண்டி இங்க என்ன தெரியுமா பார்க்கறாங்க? டிஆர்பி ரேட்டிங்காக வேண்டி அழகத்தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அழகான பெண்கள் தான் நியூஸ் வாசிக்கணும்னு என்ன இருக்கு? ஆனா நியூஸ் வாசிக்கக்கூடிய பெண்களை பாருங்க, நிறைய பெண்கள் நியூஸ் கேட்கறதுக்காக டிவி போட மாட்டாங்க. அவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க, அவங்க என்ன அணிகலன் போட்டிருக்காங்க, அதை பாக்குறதுக்கே ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கு. அப்ப இப்படி பெண்களை காட்சி பொருளாவே காட்டுறத பாக்குறோம். அதையும் தாண்டி விமான இடங்கள்ல பணி செய்யக்கூடிய பணிப்பெண்களை பாருங்களேன், அவங்க தேர்வு செய்யறதுக்குன்னே சில விஷயங்களை எப்படி தேர்வு செய்யணுன்றதுக்கு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய உயரம் இப்படி இருக்கணும், அவங்களுடைய வெயிட் இத்தனைக்குள்ள இருக்கணும், அவங்களுடைய முகம் இந்த வடிவத்துல இருக்கணும், அவங்களுடைய பல்வரிசைகள்லாம் இப்படி இருக்கணும், முகத்துல எந்த வகையான தழும்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வேலை கிடைக்கணும்ன்றதுக்காண்டி அவ்வளவு விஷயங்களை பண்றாங்க. அப்ப நேர்த்தியா ஒரு பொம்மை போல இருக்கிற பெண்ணை தான் விமான பணிப்பெண்ணாவே தேர்வு செய்யறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பயணிகள் சந்தோஷப்படுத்தப்படணும். அவங்க அந்த பிளைட்ல பயணம் பண்ற அந்த கொஞ்ச நேரத்துல அந்த பயணிகள் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து பேசஞ்சர்ஸ் வருவாங்க, இந்த பிளைட்டுடைய பெயர் வந்து பேசப்படும் அப்படின்றதுக்காக வேண்டியே அப்படி பெண்கள் தேர்வு செய்யப்படுறாங்கன்றத பார்க்கிறோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ல வேலை செய்யக்கூடிய விமான பணிப்பெண்கள்கிட்ட நிறைய சீண்டல்கள்லாம் நடக்குது. இரட்டை அர்த்தத்துல எல்லாம் பேசுறாங்க. ஆனா அத வந்து அவங்க கோபத்தை வெளிப்படுத்தவே முடியாது. இரட்டை அர்த்தத்துல பேசும்போதோ, தவறான தொடுதலோ, தவறான சீண்டல்களோ செய்யும் போது, இப்ப சாதாரண பெண்களா இருந்தா என்ன செய்யும்?
கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிப்போம். அந்த நேரத்துல நம்ம எப்படி நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த கோபத்தை காட்டுவோம். ஆனா தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பயணி தவறான வார்த்தையை பேசினாலும், தவறான சீண்டல்ல ஈடுபட்டா கூட சிரித்த முகத்தோடு அங்க இருந்து கடந்து போகணும். எந்த விதமான ரியாக்ஷனையும் அவங்க வெளிப்படுத்திடக்கூடாது. வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வேலையே முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தான் பயிற்சி கொடுக்கப்படுது, அதுக்கான பயிற்சி எல்லாம் நடத்தப்படுது. உங்கள்ட்ட பேசஞ்சர்ஸ் இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்க, நீங்க அவங்களை எப்படி அணுகணும், எப்படி நீங்க அந்த சந்தர்ப்பங்கள்ல கடந்து வரணும்ன்றது. அப்போ ஒரு பெண் தன்னுடைய சொந்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துறதுதான் பெண் உரிமையா? சொல்லுங்க பாப்போம். பெண் உரிமைனா என்ன ஒருத்தன் தவறா பார்வை பார்க்கிறான், என்கிட்ட தவறா ஒருத்தன் பேசுறான்னா அந்த இடத்துல அந்த ரியாக்ஷனை காட்டுறதுதான் பெண் உரிமை. கையை எடுத்து செருப்படுத்து அடிக்கிறது கூட பெண் உரிமை தான். ஏன்னா ஒருத்தர் ஆபாசமான வார்த்தைகளை சொல்றான்னா அதை எப்படி தாங்கி கொண்டு வர முடியும்? ஆனா அந்த நிர்பந்தத்துக்கு அவ தள்ளப்படுறாளே. இது மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து கணவர்கிட்ட கூட பகிர முடியாது. அது மாதிரியான பல சீண்டல்கள்லாம் நடக்கப்படுது. வீட்டுல வந்து சொல்ல முடியுமா? கணவர்கிட்ட வந்து அவங்களால இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு பகிர முடியுமா? இவ்வளவு அவல நிலைகளுக்கு பெண்கள் ஆளாக்கப்படுறதையும் போக பொருளாகவும் காட்சி பொருளாகவும் பயன்படுத்தப்படுறதையும் யாராலும் மறுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. இவங்க சொன்னாங்க கணவன் மனைவி சம்பந்தமா இந்த வேலைக்கு போறனால ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கூட தனக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை சொல்ல முடியல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, யதார்த்தமாவே வந்து ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள விஷயங்களை, குடும்பத்துல உள்ள என்ன எதனாவது பாதிப்பு ஏற்பட்டா அதை சொன்னா கணவன் எந்த விதமான கோபமோ ஏதோ படுறது இல்லை. வெளியில போகும்போது அங்கே இவங்களுக்கு இப்படி நடக்கும்போது நீ போறதுனாலதானே இது நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்க்கு பெண் தான் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைய பாத்துக்குவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செஞ்சு அவங்களை எப்படி அரவணைப்பாங்களோ அது மாதிரி ஒரு மனைவின்றவங்க வந்து அரவணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தாய்க்கு அடுத்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலே என் பிள்ளைய வாங்கிட்ட கொடுக்குறேமா, பத்திரமா பாத்துக்கோமா, ஒரு அம்மா ஆணுடைய தாய் வந்து இத சொல்லுவாங்க. அப்ப என்ன காரணம்னா அந்த ஆணால எல்லாத்தையும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ண முடியாது, ஒரு பெண்ணாலதான் பண்ண முடியும். ஆண் பல சிரமங்களும் கஷ்டங்களும் டென்ஷன்ல உள்ள நுழையும் போது வீடு எப்படி இருக்கும்னா நிம்மதியா இருக்கும். மனைவி உள்ள நுழையும் போது தண்ணியை கொடுத்து, வாங்க என்னாச்சு, என்ன எதுவும் கஷ்டமா, சரி சரியாயிடும், நான் உங்க கூட இருக்கேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை அந்த குடும்ப இல்லறம் சிறப்பா போகும். ஆனா இங்க என்ன நடக்குது? ஐடில ஒர்க் பண்ற ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போறாங்க. இப்படி வேலைக்கு போறனால இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நிறைய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுறதுனால விவாகரத்து வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நிறைய செய்தி ஊடகங்கள்ல தகவல்கள் பகிர்றாங்க. அப்ப என்ன ஆகுது? நானும் சம்பாதிக்க போறேன், நீயும் சம்பாதிக்க போற. இயற்கையா பாருங்களேன், 2 பேரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் கேக்குறாமா, டென்ஷனா இருக்கு, ஒரு டீ குடுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அப்பா நான் காலையில இருந்து உங்களை மாதிரி தானே வேலை பார்த்துட்டு வரேன், எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணாமா, வீட்டு வேலையும் பாக்குறேன் உங்களையும் பாக்குறேன், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே, ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் போடுங்க இப்படின்னு ஒரு வாய் சண்டை, வாய் தகராறு ஆகுது. கடைசி என்ன இது நிலைமை? இதோட முடிவு என்னவா இருக்கு? நீயா நானா? நான் இப்ப இண்டிபெண்ட் ஆயிட்டேன், நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்ப நான் தனியா, நான் செப்பரேட்டா நான் தனியா போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் ஒரு பெண் தள்ளப்படுறான். நிறைய செய்திகள் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா நல்ல வேலைக்கு போறாங்க, தொழில் பண்றாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு சண்டை, கருத்து வேறுபாடு, டெய்லி சண்டை, கடைசி உனக்கு எனக்கு ஒத்து வராது, பிரிஞ்சிடுறாங்க, விவாகரத்து வாங்கிறாங்க. இப்ப இங்க விஷயம் நடுவுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, 8 வயசு. அடிக்கடி தந்தை வந்து போய் பிள்ளைய பாத்துட்டு வர்றதெல்லாம் வழக்கம். அப்போ குழந்தை எப்பவுமே சோர்வாவே இருக்கு. ஏன் பொண்ணு எப்பவுமே உடம்பு முடியாத மாதிரியே இருக்கு, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டுவோம். என்ன சொல்றாங்க? அவர் ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கும், எதனா நோய் அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா தகப்பன் போறாரு. ஆனா அங்க சொல்ற பகீர் தகவல், உங்க பிள்ளை பல நாட்களாக பல முறை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, யாரோ ஒரு ஆள் மூலியமா. பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சரிவர பராமரிக்காததுனாலையும் தன்னுடைய குடும்பத்துல கரெக்டா கணவன் அப்படின்ற ஒரு பராமரிப்பு இல்லாதனால என்ன நிலைமை போயிடுதுன்னா, காசு பணம் சம்பாரிச்சும் ஒரு நிம்மதி இல்லாம போயிடுது. மனதளவுலையும் சரி அவ உடல் அளவுலையும் சரி பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தாக்கம் ஏற்படும். கண்டிப்பாக. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மனதளவுல இப்போ இருக்கக்கூடிய தாக்கம் அதிகம்.
ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல பாருங்களேன், ஒரு செய்திகளை எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகமா பெண்களை தான் குறி வச்சு டிப்ரெஷன்ன்ற வார்த்தையும் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துறோம். எங்க பார்த்தாலும் பெண்கள் ரொம்ப வீட்டுல கோவப்படுறாங்க, குழந்தைகளை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க, கணவர்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஏன்னா வேலைக்கு போற இடத்துல அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாக்கப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்படுறாங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒரு வேலை செய்யும் போது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில அறக்க பறக்க அவங்களும் வேலை செய்வாங்க. ஆனா கணவரை வெளியே அனுப்பிச்சோன்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோன்னா சிறிது நேரம் ஓய்வு எடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஓய்வு நேரம் கிடைக்கும். ஆனா வெளியிலும் வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில அறக்க பறக்க சிரமப்பட்டு எப்படியாவது அந்த அலுவலகத்துக்கு போய் அவங்க வந்து பயோமெட்ரிக் இது அட்டண்டன்ஸ் போட்டாகணும், பிங்கர் பிரிண்ட் வச்சாகணும். ஒரு 5 நிமிஷம் தாமதமானாலும் கூட சம்பள பிடிப்பு நடத்தப்படும். சம்பளத்துல வந்து புடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அறக்க பறக்க சிரமப்பட்டு வேலைக்கு போறதை பார்க்கிறோம். போய் அங்க உட்கார்ந்தோன்னு, நேத்தையே நீங்க இந்த வேலையை முடிக்கல, என்னென்ன வேலைகள் உங்களுக்கு இருக்கு, உங்களுடைய பொறுப்பை சரியா செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் பல கேள்வி கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல, இப்ப ஒரு அரசு மருத்துவமனையே இருக்குல்ல, ஏன் டெலிவரிக்கு போக மாட்டாங்க சொல்லுங்க? பெண்கள் அரசு மருத்துவமனையில ஏன் டெலிவரிக்கு சும்மா தானே பாக்குறாங்க, பிரசவம் சும்மா தானே பாக்குறாங்க. சரி போய் குழந்தை அங்க போய் பெத்துக்கங்கன்னா என்ன தெரியுமா? அம்மாடி ஜிஹெச்சுக்கு நான் போக மாட்டேன். ஏன் பயப்படுறாங்க? கண்ணா பின்னான வார்த்தைகளை பயன்படுத்துறதும், கோபத்தை கொட்டுறதும், ஏதாவது மரியாதை குறைவா நடத்துறத பார்க்க ஒரு பெண்ணாவே பாக்குறது இல்லைங்க. சின்ன அங்க போ இங்க போ அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது பாக்குறோம். ஒரு ஆண்கள், ஏதாவது படிக்காத ஒரு ஆண்கள், பாமர மக்கள் போயிட்டு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலான்னு போய் ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட என்ன ஆவணங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லுங்களேன்னா, ஏங்க உங்களுக்கு கண்ணு தெரியாதா, அந்த செவுத்துல ஒட்டி இல்லையா, என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும்னு எழுதி போட்டிருக்கோம், பாத்துட்டு வாங்க. கேக்குறதுக்கே பயப்படுறோம். ஏன் தெரியுமா? அந்த பேச்சு துணை அப்படி இருக்கு, திமிராகவும் ஆணவமாகவும் அவங்க சொல்லக்கூடிய பதில் அவ்வளவு முரட்டுத்தனமா இருக்கிறத பாருங்க. சிலர் அப்படிதான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வேணும்னே செய்யறது இல்லையா. அதுக்கான ஆய்வறிக்கும் சொல்றாங்க, அவங்க அப்படி வேண்டுமென்றே நடந்து கொள்றது இல்ல. அதுக்கான காரணம் வீட்டுல பல டென்ஷனோட ஒர்க்குக்கு வராங்க, ஒர்க்ல அவங்களுக்கு மேலதிகாரி என்ன பண்றாங்க, இதெல்லாம் இன்னைக்கு முடிச்சாகணும்ன்ற ஒரு சுமையை சுமத்துறாங்க. அப்ப வீட்டுல இருக்க பிரச்சனை, இங்க வேலையில பார்க்கக்கூடிய பிரச்சனை, இந்த சுமைகள்லாம் கூடும்போது அதை யாரெல்லாம் வராங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அதை கொட்டுறாங்க. கொட்டக்கூடிய ஒரு பாணிதான் அப்படியாக மாற்றப்படுதான். அதுதான் வந்து மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, இது அவர்களுக்கு ஒரு மனநோயாவே மாறுது. நீங்க போய் யதார்த்தமா பேசணும், டக்குன்னு கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அதை உணர்வாங்க, நம்ம அப்ப கோவமா பேசணும் அப்படின்னு உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடத்தைகள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா மாற்றப்படுது. இப்ப இத வந்து ஆய்வறிக்கையாவே சொல்றாங்க. என்னன்னா 18% ஆண்களை விட வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாவறாங்க. 2 குழந்தைய பெத்துட்டாங்கன்னா 40% வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த எசெக்ஸ் யூனிவர்சிட்டி ஆய்வு நடத்தி 6000 பெண்களை வச்சு ஆய்வு நடத்தி அறிக்கை வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் பல மனதளவுல வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத மறுக்க முடியல. இன்னும் பார்த்தோம்னா ஐடிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நிறைய வந்து பெண்கள் தான் ஐடி ஒர்க்கர்ஸா இருக்காங்க. இப்ப இவங்க அது ஒரு பெரிய பெருமையாக, ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மையில நம்ம வெளில பார்க்கும்போது சொல்றோம்ல, ஐடில வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஐடி ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றோம், பெரிய சம்பளம் அப்படின்னு. உண்மையா அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டு பாருங்களேன், அவ்வளவு குமுறல்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஒர்க்கர்ஸ் மனநல மருத்துவத்துல கவுன்சிலிங்காக பல பெண்கள் வராங்களாம். காரணம் என்ன தெரியுமா? பகல்ல ஷிஃப்ட், நைட்ல ஷிஃப்ட், அவங்க தலையில ஒரு லோனை, வீட்டுக்கு லோனை வாங்கி வச்சு காரு, ஏன்னா நம்ம ஐடில ஒர்க் பண்றோம், கார் வேணும், சொந்த வீடு வேணும் அப்படின்னு பல பொருளாதார சுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இஎம்ஐ போன்ற பல கடன்களை தலைமையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. குழந்தைய என்ன பண்ற, ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அது என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு பல ஆயிரங்கள் செலவழிச்சு டே கேர்ல கொண்டு போய் விடுறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு குழந்தையவே வச்சு பார்க்க முடியல, இனிமே 2வது குழந்தைன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்றாங்க. அப்ப அவ்வளவு டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாக்கப்படுறதுனால அதை சமாளிக்க முடியாமல், சம்பளம் வருதுதான் ஆனா அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல, எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரியல. இங்கேயும் ஒண்ணும் செய்ய முடியாம அங்கேயும் முழுமையாக முடிக்க முடியல. இங்க வீட்டுல கணவர்கிட்ட நீ எந்த பொறுப்பையும் செய்ய மாட்டேன்னு குறை, எவ்வளவு சம்பாரிச்சு நான் கொடுக்குறேனாலும் இவர் குறை சொல்றாரு. அந்த மாதிரி அங்க போய் வேலை செஞ்சா வேலை செய்யக்கூடிய பணியிடங்கள்ல நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றீங்க, கணவருக்குன்றீங்க, எப்படியே கேக்குறீங்க, இங்க என்ன நீங்க வேலை பொறுப்பா பாக்குறீங்க, இங்க ஒரு திட்டு. இப்ப இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாம மனதளவுல டிப்ரெஷனுக்கு ஆளாகப்பட்டு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டு மனநல மருத்துவர்கள்ட்ட அதிகபட்சமாக ஐடி ஒர்க்கர்ஸ் கவுன்சிலிங்க்கு வராங்கன்னு சொல்லி சிவபாலன் இளங்கோவன் என்ற மருத்துவர், மனநல மருத்துவர் அறிக்கை சொல்றார்.
அப்ப இப்படி எல்லாம் பெண்கள் வந்து அதிகமா ஏன் தெரியுமா ஆளாக்கப்படுறாங்க? பல சுமைகளை, நாங்களும் வேலைக்கு போறோம், எங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லி இப்படி மனதளவுல நோயை இழுத்துக் கொள்றது தாண்டி இப்படி தொடர்ச்சியா உடல்லையும் மனதளவுலையும் ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்கும் போது தொடர்ச்சியான உடல் ரீதியான மன ரீதியான அழுத்தம் என்ன ஆகுது அப்படின்னா குரோனிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி மறைமுகமான கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க பெண்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்ப மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், ஆண் தான் பலமாக படைக்கப்பட்டவன், பெண் பலவீனமாக படைக்கப்பட்டவள். பலமா இருக்கிறவங்களால எவ்வளவு வேலை வேணாலும் செய்ய முடியும். ஆனா பலவீனமா படைக்கப்பட்டவள் மீது தானே இங்க இரட்டிப்பான சுமை சுமத்தப்படுது. வெளியிலயும் வேலைக்கு போயாகணும், வீட்டுல சரி வெளியில வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல ஓய்வு எடுக்க முடியுதா அப்படின்னா அந்த வீட்டு வேலைகள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதே கிடையாது. செஞ்சுதான் ஆகணும், குழந்தைக்கு பால் ஊட்டி ஆகணும், கணவருக்கு உணவு சமைச்சுதான் ஆகணும். இப்படி இரட்டிப்பான சுமைகளை கையாள முடியாம பெண்கள் போறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க மேலை நாடுகளை எடுத்துக்கங்களேன், அங்க 8 மணி நேரம் தான் வேலை நேரம். 8 மணி நேரம் பார்த்தா தூக்கத்துக்காக ஒதுக்குறாங்க, 8 மணி நேரம் ஓய்வுக்கான நேரமா வச்சிருக்காங்க. சந்தோஷமா அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யறதுக்கு இப்படி 8 மணி நேரமாக பிரிக்கப்பட்டு அதை வந்து சாதாரண வார்த்தையா சொல்லாம மனித உரிமையாக பார்க்கப்பட்டு ஒரு சட்டமாகவே நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனுஷனால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணுக்கும் இப்படித்தான் சட்டம். பெண்ணோ ஆணோ அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஈடுபடக்கூடாது, இதுதான் ஒரு மனுஷனால முடியும்னு சொல்றாங்க. மேலை நாடுகள்ல இந்த நிலைமை ஓகே, ஆனா இந்தியாவுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, இந்தியாவில் ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஓய்வு எடுக்கிறாங்களாம், பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகளையும் பராமரிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது வெளியிலையும் வேலை, வீட்டுக்கு வந்தும் வேலை, நடுவில் யார் பாதிக்கப்படுறாங்க? குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? பெரியவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகலாம், ஏன்னா அவங்க பல சுமைகளை பல பிரச்சனைகளே அவங்க மனதில் போட்டிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்கலாம் இப்போ மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்கன்னு சொல்லி சைக்காலஜி டாக்டர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பல விஷயங்களை மேற்கோளிட்டு காட்டினாலும் அதுல முக்கியமா பிரதானமா சொல்றது, பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு போறதுனால ஒரு குழந்தையோட ஒரு நேரத்தை சரியா அவங்களால கொடுக்க முடியல. ஒரு குவாலிட்டி டைம்ன்றது ஒண்ணு இல்லாம போயிருச்சு. எது இருந்தாலும் அந்த போன் வச்சுக்கோ, எந்திரத்தோடு தான் அவர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால நம்ம அம்மாவும் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க, அத்தாவும் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரியா அந்த குழந்தை மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது அப்படின்னு தகவல் வருதை நம்ம பார்ப்போம். ஒரு குடும்பத்தோடைய சந்தோஷம் மகிழ்ச்சியே குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கே இந்த நிலைமைனா அதுக்கு காரணம் என்ன? இவ ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து நான் சம்பாதிக்கணும், நான் வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு போறதுடைய நிலைமை. குழந்தைய பெத்து எடுத்த உடனே ஒரு பெண் வந்து வேலைக்கு போறாங்க, தவழ்ற வயசு, அம்மாவோடைய முகத்தை பார்த்து சிரிக்கிற வயசு. இந்த நேரத்துல ஐடில இப்போ பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம், ஐடி ஒர்க்கர் 2 பேரும் அவங்களுடைய பிள்ளைகளே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருக்க டே கேர்ல விடுறாங்க. அங்க ஆபீஸும் இருக்கு, அதுக்குள்ள குழந்தைங்களை பாத்துக்கிற ஒரு தனியா டே கேரும் வச்சிருக்காங்க. அப்ப அங்க விட்டுட்டு போறாங்க, நம்பி விட்டுட்டு போறாங்க. இப்ப அங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சிசிடிவி காட்சி சொல்லும்போது வாஷிங் அது அழுவுதான் அந்த அம்மாவால, என்ன ஒரே கத்திக்கிட்டே இருக்க, எதுக்கு கத்துற அப்படின்னு அவங்க டிப்ரெஷன் ஆகி புள்ளைய தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு டாய்லெட்குள்ள போட்டு குப்பை தொட்டிக்குள்ள போடுறது, அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைய கொடுமைப்படுத்திருக்கதா வந்து இப்போ நியூஸ்ல எல்லாம் பார்க்கறோம். இது மாதிரி நிறைய தகவல்கள் வருது. அப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு பச்சை குழந்தை அது அழுகிறது ஒரு தந்தைக்கு கூட தெரியாது, ஒரு குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு அத்தாக்கு கூட தெரியாது. ஆனா அம்மா என்ன செய்வாங்கன்னா அது பசிக்கு அழுதா அல்லது அது வேற எதனா தூக்கத்துக்கு அழுதான்னு ஒரு தாயால மட்டும்தான் ஒரு குழந்தையுடைய முகத்தை வைத்தே முகக்குறியை வைத்து அடையாளம் காண முடியும். அப்படி உள்ள ஒரு குழந்தையோட ஒவ்வொரு கட்டமைப்பையும் பராமரிக்க வேண்டிய வளர்ச்சியில பராமரிக்க வேண்டிய ஒரு தாய், நான் போய் சம்பாதிப்பேன் அதுதான் எனக்கு வந்து சுயமரியாதை அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த தாய்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் எடுக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா சமூக வலைதளங்களையும் போட்டு பாருங்க, பாலியல் வன்கொடுமை இந்த வார்த்தையை போடுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை இல்லாம இருக்கா? தொட்டான் 17 வயசு 14 10 8 7 வாய் பேச முடியாத குட்டி குட்டி குழந்தை 3 2 வயசெல்லாம் தூக்கி கற்பழிச்சு வலித்தாங்க காட்டுக்குள்ள தூக்கி போடுறது நம்ம பாக்குறோம்.
அப்ப இதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நான் போய் சம்பாதிக்கிறேன், நான் என் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், எல்லாம் உங்க கைக்கு வந்துருச்சு, இப்ப புள்ள இல்ல, சந்தோஷம் கிடைச்சிருமா? சுதந்திரம் கிடைச்சிருச்சா பெண்ணுக்கு? கண்டிப்பா அது இல்லவே இல்லை. அதான் இஸ்லாம் அழகா சொல்லுது, ஒரு பெண் என்பவள் குள்ளுக்கும் என்றாயும் குள்ளுக்கும் மசூல், ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்பாளி. ஒரு பெண் தன் கணவன், கணவனின் குடும்பத்தார், குழந்தை, இவங்களெல்லாம் பராமரிக்கிற பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. சாதாரண விஷயமா பாருங்க, இந்த நீயா நானா நிகழ்ச்சிகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் பெண் ஸ்டேட்மெண்ட், எங்க மாமியார், நான் வேலைக்கு போறேன், எங்க மாமியார் வந்து உட்கார்ந்தா இதை திங்குது அதை திங்குது, எங்களுக்கு செலவா வைக்குது, அப்படி சொல்றாங்கங்க. அவங்க கணவனுடைய, அவங்க இல்லைன்னா ஒரு புருஷனை கிடைச்சிருப்பாரு இவங்களுக்கு. என் புருஷன் கெட்டின பாவத்துக்கு எதனா திண்டுட்டு போவான், என் மாமியார் வந்து என் உயிரை வாங்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு போறனால புருஷனையும் பாத்துக்க முடியல, பிள்ளையும் பாரமா இருக்கு, மாமியார் மாமனாரும் பாரமா இருக்காங்க. அப்ப எதுக்கு ஒரு பெண் வந்து குடும்பம்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கணும்? அதை விட்டு வெளியே வந்துட வேண்டியதானே? அதுதான் இஸ்லாம், அவ்வளோலாம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு இது ஒரு பாரமும் சுமையும் இருக்கும், வெளியில போய் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது, குழந்தை குடும்பம் இப்படின்னு சந்தோஷமா வாழுங்க அப்படின்றனாலதான் நமக்கு ஒரு அழகா பிரிச்சு கொடுக்குது, பிரிச்சு கொடுத்து பெண்ணை போற்றி பாதுகாக்கு. இது புரியாம நிறைய பெண்கள் சுதந்திரம்னு ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க பெண் வந்து குடும்பம் குழந்தை இப்படின்றதான் பார்த்துக்கணும் அப்படின்றதான் நீங்கள் வந்து சொன்னீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்பந்தம்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போது இன்றைக்கி திடீர் மரணங்கள் அதிகமாயிருச்சு. ஒரு ஆண் தான் ஒரு குடும்பத்தை வந்து கவனிக்கிறாரு, திடீர்னு வந்து மரணம் அடைஞ்சிட்டாருன்னா இப்போ அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு அந்த குடும்பம் என்ன செய்யும்? அதை நம்ம யோசிக்கணும்ல. இன்றைக்கி தான் வந்து பெண்கள் தான் சமையலில் வல்லுநர்களாச்சு, க்ளவுட் கிச்சன்லாம் அதிகமாயிருச்சு. வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், சமைச்சு தரோம் அப்படின்னா அப்படி கூட பொருளாதாரத்தை திரட்டக்கூடாதா? ஒரு சுய தொழில் கூட செய்யக்கூடாதா பெண்கள்? குர்ஆன்ல சூரத்து நிசாலே என்ன வருதுன்னா, ஆண்களில் அவர்கள் பாடுபட்டதில் அவர்களுக்கு பங்குண்டு, பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் அவர்களுக்கு பங்குண்டு. இப்ப பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கோ அதை திரட்டி அதை வந்து விரும்பிய வழியில செலவு செய்யறதுக்கும் தாராளமாக பெண்களுக்கு மார்க்கம் வந்து என்ன செய்யுது, அனுமதியை கொடுத்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல, ஏன்னா மார்க்கம் இதை அனுமதிச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அப்ப நபி அவர்களுடைய காலத்திலேயே பெண்களுக்கு வந்து விவசாய பணியெல்லாம் செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஹதீஸை பார்க்கிறோம், மதினாவில் ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மூதாட்டி விவசாய பணி செய்யறாங்க. அவர்களுடைய சொந்த தோட்டத்துல வந்து அழகான ஒரு செடியை வந்து வைக்கிறாங்க, ஒரு கீரை, தண்டு கீரையை வந்து வச்சு பயிர் செய்யறாங்க. அந்த தண்டு கீரையின் மூலமாக ஜும்மா தினத்தன்று சஹாபாக்களுக்கு விருந்தளிக்கிறாங்க. அந்த தண்டு கீரையினுடைய தண்டை எடுத்து அதை வந்து வச்சு அதுல கோதுமையை போட்டு சமைச்சு எங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பாங்க. மாமிசத்துக்கு நிகரா நாங்க அதை சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த தண்டு கீரை தான் மாமிசம், அந்த ஜும்மாக்கா தான் எங்களுக்கு மாமிசம், பிரியாணி மாதிரி. ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டாங்கல்ல சஹாபாக்கள். அப்ப அவங்க கையால அவங்க உழைச்ச, அவங்க பயிர் செஞ்ச அந்த தானியத்தையும் அந்த தண்டு கீரையும் வச்சு உணவு சமைச்சு என்ன செய்யறாங்க, வர சஹாபாக்களுக்கு விருந்தளிச்சிருக்காங்க. அந்த உணவுக்காகவே எங்களுக்கு எப்ப ஜும்மா வரும், அடுத்த வாரம் ஜும்மா எங்களுக்கு எப்ப வரும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பெண்கள் சுயமா விவசாயம் செய்யறதுக்கே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. அதே போல பார்க்கிறோம், அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி பேரிச்சம் பழங்களுடைய கொட்டைகள் எல்லாம் தலையில சுமந்து நடந்து வரதான் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஹதீஸ்களை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு எப்படி அனுமதி இருக்கோ, அதையும் தான் விரும்பிய வழியில செலவு செய்யறதுக்கும் அனுமதி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்களேன், ஒரு பெண் அவளுக்குன்னு சொந்தமான ஒரு நகை வச்சிருந்தா உடனே அதை வியாபாரத்துக்கு கொடு, அத குடும்பத்துக்கு கொடு, திருமணம் கணவருடைய சகோதரிக்கு திருமணம் முடிக்கணும் அதுக்கு கொடு, இப்படி பெண்ணுடைய பொருளாதாரத்தை ஆணுடைய சொத்தா பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பலரும் என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போற பெண்ணை மனம் முடிக்கணும் அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் தான் பண்றாங்க. வேலைக்கு போற பெண்ணை மனம் முடிச்சோன்னு சொன்னா நமக்கு வந்து அடுத்து பொருளாதாரத்துக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அந்த சிந்தனையோட எல்லாம் பெண் தேர்வு செய்யப்படுறத பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் நீ பிடுங்குறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, அனுமதி இல்லை. நான் எதை விரும்புறேனோ அதை நான் விரும்பி என்னுடைய செலவை, என்னுடைய பொருளாதாரத்தை நான் விரும்பி செலவு செய்ய எனக்கு இஸ்லாம் வந்து அனுமதி வழங்கி இருக்கு. அதற்கு ஆதாரமாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை பார்க்கிறோம். பெருநாள் உரையில தர்மத்தை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய குறிப்பிடுறாங்க. இப்ப தர்ம சிந்தனையை கேட்ட உடனே நமக்குன்னு இருக்கிற பொருளாதாரத்தை தர்மம் செய்யணும்னு விரும்புறாங்க. அவர்களுக்கு கீழே அனாதை சிறுவர்களும் அவங்களுடைய கணவரும் சிரமத்துல இருக்காங்க. தான் திரட்டி வச்ச பொருளாதாரத்தை தனக்கு கீழுள்ள அனாதை சிறுவர்களுக்கு செலவழிக்க கூடியவங்களாகவும் கணவருக்கு செலவழிக்க கூடியவங்களாகவும் இருக்காங்க. அப்ப அவங்க கணவர்கிட்ட கேட்கிறாங்க,
ஏங்க என் பொருளாதாரத்தை நான் உங்களுக்கும் அனாதை சிறுவர்களுக்கும் செலவிடுறேன் இல்லையா, இது எனக்கு தர்மம் ஆகுமா? நீங்க போய் ரசூல்லாட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீயே கேள உன் சந்தேகத்துன்னு சொல்லும் போது அப்ப ஜைனப் என்ன பண்றாங்க, நேரா போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு வாசல்ல இருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த சந்தேகத்தை எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல்லாவை சந்தித்து இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா சொல்றாங்க. யாரு கேட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஜைனப் கேட்டாங்க. எந்த ஜைனப்னு கேக்குறாங்க. அப்துல்லாஹ்வின் மனைவியான ஜைனப் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளிக்கிறாங்க, லஹா அஜ்ரானி, ஜைனபுக்கு 2 கூலி இருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு என்ன, அஜ்ருல் கராபத்தி அஜ்ரு ஸ்வதகத்தி, ஒன்று உறவை பேணிக்கொண்ட அந்த கணவருடைய உறவை பேணிக்கொண்ட நன்மையும் இருக்கு, மேலும் தர்மம் செய்த நன்மையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கன்றாங்க. எவ்வளவு அழகிய வார்த்தை பாருங்களேன். அவங்களுக்கான சொத்தை சேகரிச்சு அதை தான் விரும்பின முறையில செலவிடுறதும் அனாதை சிறுவர்களை பொறுப்பேற்றுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமாங்க. அப்ப தர்மத்துக்காகவே உழைச்சிருக்காங்க. இன்னும் ரசூல்லாவோட மனைவியான ஜைனபு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா சுயதொழில் செஞ்சிருக்காங்க. சுயதொழில் செஞ்சு தர்மம் செஞ்சிருக்காங்க. ரசூல்லாவோட மனைவிக்கு அப்புறம் கை நீளமான ஒரு மனைவி தான் மரணிப்பாங்கன்ற ஒரு செய்தி வருது. அப்ப அவங்களோட மனைவிகள் எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, குச்சியை வச்சு கையை அளந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அதுல சவுத்தார் ரலியல்லாஹு கை நீளமா இருக்கும். அவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மரணித்தது யார் அப்படின்னா ஜைனப் அலி. அப்போதான் தெரியுது கை நீளம் என்றால் தர்மத்தை அதிகமாக செலுத்தக்கூடியவங்க அப்படின்றதே தெரிய வருது. அப்போ ஒரு பொருளாதாரத்தை திரட்டி அதை சேகரித்து தான் விரும்பிய வழியில தர்மம் செஞ்ச அதிகமான நன்மையை பெற்றிருக்காங்க சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள். அப்ப இதுல இருந்து திரட்டுறதுக்கு அனுமதி இருக்கு, அதை விரும்பி தர்மம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா இங்க சில நிபந்தனைகள் இருக்குன்றத நம்ம மறக்க கூடாது. பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் திரட்டலாம்னு கொண்டு வந்துடக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துருச்சா, அதுல புர்காவை போட்டுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் அதுல ரீல்ஸ் அனுப்புறதும் எங்க விருப்பம்னு என்னென்னமோ பண்றாங்க, விளாக் போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோம் டூர் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன பூனைகளை ஆரம்பிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கழிவறையை கூட விடுறது இல்லைங்க, எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சு போடுறாங்களா. கடைசியா என்ன நிலைமை தெரியுமா ஆகுது, அவங்க வீட்டுல திருடங்க வந்துடுறாங்க. திருடங்க வந்து திருடிட்டு போற நிலைமை எல்லாம் வருது. அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தானேங்க செய்யறோம், நாங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்து விளாக் தானே போடுறோம் எல்லாம் பேசுறாங்கல்ல. இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இல்லை. வேலை செய்யறதுக்கு அனுமதி இருக்கு, பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு அனுமதி இருக்கு, அதை செலவு செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. எப்படி செய்யணும்ன்றதுல நிபந்தனை இருக்கு. இன்னும் என்ன அப்படின்னா நம்முடைய ஆடை ஒழுங்குமுறையோடு பாதுகாப்பான ஒரு சூழலோடு எந்த அந்நிய ஆண்களோடு தனிமையில இல்லாத மாதிரியான ஒரு வேலையை நம்ம வந்து தேர்வு செய்யணும். சரி, அதை தாண்டி இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல, கருத்து என்ன பேசணும், குழந்தைய பாக்குறது முக்கியம், கணவருக்கு பணிவிடை செய்யறது முக்கியம். இதெல்லாம் பெண்ணுக்கு முதன்மை முக்கியமான பொறுப்பு. இதை சாதாரணமா இன்னைக்கு பெண்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட், நான் எவ்வளவு டிகிரி படிச்சிருக்கேன், அப்ப என்னுடைய கெரியரை எப்படி நான் வந்து முன்னேற்றத்துக்கு நான் எப்படி கொண்டு போறது, எனக்குன்னு பல பேஷன் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. உங்களுக்கு உண்மையில எது சந்தோஷம், உங்களுடைய கெரியரை முன்னிறுத்துறதா இல்ல நம்மளுடைய குழந்தையும் நம்முடைய கணவரையும் பார்க்கிறதா? இந்திரா நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், பெப்சிகோ நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் இல்லையா, அவ்வளவு பெரிய உலக நாடுகள் எல்லாம் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பெப்சிகோ நிறுவனம்ன்றது மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல இருந்த முன்னாள் தலைமை அதிகாரியா இருந்த பெண் சொல்றாங்க, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அதுல வேலை பார்த்து நிறைய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப உலகம் சார்ந்து நான் பல வெற்றிகள் அடைஞ்சாலும், மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல பதிவு செய்யறாங்க, உலகம் சார்ந்து எல்லார்கிட்டையும் இந்திரா நோய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டாலும் என் உள் மனசுல எனக்கு சில கவலை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மனைவியாகவும் தாயாகவும் குடும்ப உறுப்பினரா நான் செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை செய்யாம விட்டுட்டேனோ அப்படின்னு என்னுடைய நேரங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேனோ, மீண்டும் எனக்கு அது கிடைக்காதோன்ற ஒரு மன வருத்தத்தை இங்க தெரியப்படுத்துறாங்க. அப்ப வேலைக்கு போறோம், அதுதான் சுதந்திரம், அதுதான் பெருமை, அதுதான் வந்து எங்களுக்கான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பொய்யான பிம்பத்தை தலையில சூட்டிக்கொள்ளாம உண்மையில உங்களுக்கு அது அவசியமா தேவையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், மார்க்கம் அனுமதித்த வகையில வேலைக்கு செல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. இஸ்லாம் குழந்தைங்களை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, அதுதான் முக்கியம். எப்படி பழமைவாதிகள் சொல்றாங்களே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு, அந்த மாதிரி தானே இருக்கு. அப்போ இஸ்லாம் ஒரு கட்டத்துக்குள்ள பெண்களை வந்து முடக்குதா? பெண்களுக்குன்னு எந்த ஒரு முன்னுரிமையோ ஒரு சிறப்பையோ வழங்கலையா இஸ்லாம்? இது இந்த காலத்துக்கு முன்னாடி போங்க, 1400 வருஷம். அப்ப எப்படி பெண் பார்க்கப்பட்டிருப்பாங்கன்னா, ஒரு உயிரே இல்லாத உயிரற்ற ஒரு ஜடத்தை பார்க்குற மாதிரிதான் பெண்கள் பார்க்கப்பட்டாங்க அந்த காலத்துல. அப்படி இருக்கிற போது அங்க உள்ள அரபு வார்த்தைகள், அரபு கல்விதான் அங்க அந்த அரபு நாட்டுல சிறந்த ஒரு கல்வியா இருந்துச்சு. அந்த நேரத்துல பெண்கள் அந்த அரபு கல்வியை கற்றாங்க.
அன்னை ஆயிஷா நாயகி 2610 ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்காங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில எதனாவது டவுட் அப்படின்னா யாருக்கிட்ட போவாங்கன்றீங்க? ஆயிஷா நாயகி கிட்ட போய் இந்த சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பெண்ணிற்கு இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பே கல்வி உரிமையை வழங்கி பெண்ணை கௌரவப்படுத்தி இருக்குது. போர்க்களங்கள்ல ஆண் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வரணும், அவனுக்கு அதான் தகுதி அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல பெண் போர்க்களத்துல மருத்துவச்சியாக ஒரு செவிலியராக பணியாற்றக்கூடிய ஒரு அழகான பாக்கியத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியது. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க ஃபெமினிசம் எப்படி உருவாச்சு, இதுக்கு அவங்க எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தூரம் போராடினாங்க, பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உயிரிழப்பு இதெல்லாம் தாண்டிதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமையே கிடைச்சிருக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு உயிரே இல்ல, ஒரு ஜடம் அப்படின்னு சொன்ன அந்த காலத்திலேயே கூட பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்கு, அவங்க ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தவங்க, அவங்களுக்கு சொத்துல உரிமை கொடுங்க, கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா அவங்க கிட்ட சம்மதம் கேளுங்க, அவங்களுக்கு மகர் கொடுங்க, இப்படின்னு நான் அடிக்கிட்டே போகலாம். இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்த உரிமைன்னு நீங்க கேட்டீங்கன்னா பல வகையான விஷயங்கள் பெண்ணுக்கு கொடுத்து இப்படி பெண்ணை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதா இருந்தா யார ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம்? நம்ம வயசுல இருக்கிறவங்க அப்படிதானே பிடிப்போம். ஆனா இஸ்லாம் சொல்லுது நீ தோழமை கொள்வதற்கு கூட தகுதியானவர் யார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு கேள்வி அலை விழும்போது தந்தை 4வது இடத்துக்கு போயிட்டார். 3 இடத்தையும் நிரப்பியது இஸ்லாம் தாயை கொண்டுதான். ஒரு தாய்மையை போற்றுகின்ற ஒரு மார்க்கம் பார்க்க முடியுமா? ஒரு குழந்தை தாயோட கருவறையிலேருந்து வெளியே வரும்போது அது பெண் பிள்ளைன்னு சொல்லும் போது அந்த காலத்துல கொன்னாங்க. இந்த காலத்துலயும் சிலர் முகங்கள் அப்படியே பெண் பிள்ளைன்னு ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது. ஆனா தாயின் கருவறையிலிருந்து வெளியேறியது பெண்ணா ஆனா என்று சொல்லும் பொழுது பெண்ணுக்கு புஷ்ரா நற்செய்தி அப்படின்னு இஸ்லாம் சொல்லி மகிழுது. இன்னைக்கு ஃபெமினிசம்லாம் பேசுறாங்கல்ல, எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு கால் எல்லா பெண்ணும் வேலைக்கு போறாங்க, கை நிறைய 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இந்த பெண்களே பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லி கும்பிடுறாங்க தெரியுமா? என் புருஷன் என் கூட கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு, சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, என்னை பார்த்து எதையுமே ஒரு உணவு சமைச்சு கொடுத்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, என் உணர்வுக்கே மதிப்பில்லை, எனக்கு ரொம்ப சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி கதறாங்க. யாரு? எல்லா சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்களே அவர்கள் கதறுவதை நாம சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். இப்ப இஸ்லாம் என்ன தெரியுமா செய்யுது? முழுக்க முழுக்க ஒரு ஆண் பெண்ணால் தான் சிறப்பிக்கப்படுறாங்க. அப்பா நீ உலகமே கூப்பிட்டு உன்னை வச்சு அவார்டு கொடுத்தாலும் நீ சிறந்தவன்லாம் இல்ல, உன் மனைவி உன்னை சிறந்தவன் சொன்னாதான் நீ மனிதர்களே சிறந்தவனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். ஒரு ஆணிற்கு இஸ்லாம் நீ உன்னுடைய மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு உணவு உண்ணக்கூட, நீ உடுத்துற உடையை விட சிறந்த உடையை கூட, ஒரு மனைவியை பொது இடத்தில் அவமானப்படுத்தாத, இப்படின்னு எண்ணிலடங்காத கட்டளைகளை இட்டு ஆண் அப்படி ஒரு கிடுக்கு பிடிக்குது. ஏன் சொல்லுங்க? இறுதி பேருரை, தன்னுடைய கடைசி உரை, அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளே கடைசி உரை, ஒரு ஆன்மீக தலைவர் என்னங்க சொல்லியிருக்கணும்? ஏன்னா மார்க்க விஷயங்கள் இப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா ரசூலா தன்னுடைய கடைசி உரையிலையும் கூட பெண்களை நினைவு வைத்துக் கொண்டு அந்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க. ஆண்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்களே ஃபத்தகுல்லாஹ் ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் அமானிதமாக பெற்றுக்கொண்டீர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறானா அவங்கள பத்தி மறுமையில விசாரிக்கிற. அமானிதனா என்னன்னா, உங்களுக்கு ஏன் அடியான கொடுத்திருக்கேன், நீங்க திருமணம்ன்ற பந்தத்தின் மூலியமா அவங்க இடத்துல நீங்க எல்லா உரிமையும் அனுபவிக்கிறீங்க, அவர்களை ஒரு கால் நீங்க கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியம் இது எல்லாம் கொடுக்கலனா உங்களுக்கு நாளை மறுமையில தண்டனை இருக்குன்னு சொல்ற அளவிற்கு இஸ்லாம் பெண் அப்படியே ஒரு வைரமாறு தூக்கி ஒசத்தி வச்சிருக்குது. இது இல்லையா ஒரு சுதந்திரம்? எனவே நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மொத்தத்துல இஸ்லாம் சொல்ற மாதிரி ஒரு ஆண் பொருளாதாரத்தை நாடியும் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை சீரிய முறையிலும் பாதுகாத்தாங்கன்னா ஒரு குடும்பம் சீரா இருந்தா ஒரு சமூகம் சீரா இருக்கும். அப்படி இருந்தா ஒரு உலகமே சீரா இருக்கிறதுக்கு ஒரு பெண் தான் காரணமா இருக்காங்க. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில உலக மக்கள் அனைவருமே இந்த நிர்வாகவியலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த நிர்வாகவியல் சிறப்பா இருக்கும். இது ஒரு பெண்ணை, ஒரு ஆண் குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு பெண்ணை அடிமைத்தனம் படுத்துறது அல்ல, அது அந்த பெண்ணிற்கு மேலும் இன்னும் ஒரு புகழாரம் சூட்டக்கூடிய ஒன்றுதான், சுதந்திரம்தான் என்று ஒரு பெண்ணாக நாங்கள் இங்கு சொல்லிக் கொள்வதற்கு மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். இதோடு எங்களுடைய கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
الله أكبر الله أكبر.